2026 தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மறுப்பு தெரிவித்துள்ளார். केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல 2025 ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2026-25 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களை 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. और मेरी बात कान खोलकर गांठ बांध लेना, कान खोलकर सुन लेना और याद कर कर घर में जाना. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही है. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க காதுகளை திறந்து வைத்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியுடைய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி சொல்கிறார்கள். எங்கே சொல்றார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் இடம்பெற ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி சொன்னார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் அர்த்தம் ஒழிய அதிமுக தலைமை இடம்பெற தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர் பெற்ற அதிமுகவுடைய முதலமைச்சராக மக்களின் முதலமைச்சராக எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். எல்லா சமுதாய மக்களையும் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தாண்டி இங்கே எந்த வாதத்துக்கும் இடம் இருக்காது. நீங்கள் தைரியமாக சிறுபான்மை மக்களிடத்தில் சொல்லுங்கள், இஸ்லாம் மக்களிடத்தில் சொல்லுங்கள், கிறிஸ்தவ மக்களிடத்தில் சொல்லுங்கள். பெரும்பாலும்